அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் திருக்கோவில் ஆணி பெருந்தேர் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை மாவட்டம் அருள்மிகு நெல்லையப்பர் அருள்மிகு காந்திமதி அம்மாள் திருக்கோவில் மிக பழமை வாய்ந்தது. முன்னொரு காலத்தில் வேதசர்மா இறைவனுக்கு திருவமுது படைக்க காயப்போட்டிருந்த நெல் மழையினால் நனையாதபடி வேலியிட்டு காத்ததால் இறைவன் நெல்வேலிநாதர் என சிறப்பு பெயர் பெற்று ஊருக்கும் திருநெல்வேலி என பெயர் வர காரணமாயிற்று. திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று ஞானசம்பந்தரால் பாடப்பெற்ற பெருமையுடையதும் பஞ்ச சபைகளில் தாமிர சபை இங்கு அமைந்திருப்பதும் என பற்பல சிறப்புகள் நிறைந்தது. 48 நாட்கள் நடைபெறும் இந்த ஆணி பெருந்தேர் திருவிழா கடந்த ஜூன் 1ஆம் தேதி ஊர்காவல் தெய்வமான பிட்டாபுரத்தி அம்மன் கொடியேற்றத்துடன் துவங்கி தொடர்ந்து விநாயகர் திருவிழா, மூவர் திருவிழா, சந்திரசேகரர், பவானி அம்மாள் திருவிழா என சிறப்பு பூஜைகளுடன் நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டிற்கான ஆணி பெருந்தேர் திருவிழா கொடியேற்றம் இன்று காலை நடைபெற்றது. இதற்காக நேற்று முன்தினம் தங்கப்பல்லக்கில் அஸ்தரதேவர் புறப்பட்டு அங்கூர விநாயகர் கோவிலில் பிடிமண் எடுத்து வந்து திருக்கோவிலில் வைத்து அங்குரார்ப்பணம் என்னும் முளைப்பாலிகை இடுதல் நடைபெற்றது. நேற்று மாலையில் கொடிப்பற்றும் ரத வீதிகளில் சுற்றி வர ஆணி பெருந்தேர் திருவிழாவின் பூர்வாங்க பூஜைகள் நடைபெற்று கோவிலின் பெரிய கொடிமரம், பஞ்சமூர்த்திகள் உள்ளிட்ட ஆணி பெருந்தேர் திருவிழாவில் எழுந்தருளும் பிற மூர்த்திகள் ஆகியோருக்கு காப்பு கட்டலுடன் கூடிய சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. திருவிழாவின் தொடக்க நாளான இன்று அதிகாலை 3 மணிக்கு திருக்கோவிலின் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம் காலசந்தி பூஜைகள் நடைபெற்றது. கொடிமரம் அருகில் உள்ள அஸ்தரதேவர் மற்றும் கலசங்களுக்கு மகா மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் ஹோமங்களுடன் பூஜைகள் நடைபெற்றது. சுவாமி அம்பாள் ஆலய பிரதான கொடிமரத்திற்கு அருகில் எழுந்தருள கொடிப்பட்டத்திற்கு பூஜைகள் நடைபெற்றது. காலை 7 மணிக்குள்ளாக கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு 16 வகையான பொருட்களால் அபிஷேகங்கள் நடைபெற்று அலங்காரம் செய்யப்பட்டது. வேத விற்பன்னர்கள் 4 வேதங்கள் கூற, ஓதுவா மூர்த்திகள் பஞ்சபுராணம் பாட கொடிமரத்திற்கு நட்சத்திர ஹாரதி, கோபுர ஹாரதி, ஷோடச உபசாரங்கள் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருத்தேர் திருவிழாவில் தினமும் சுவாமி அம்பாள் காலை மாலை ஆகிய 2 வேளைகளிலும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து ரத வீதிகளில் வீதி உலா நடைபெறும். கோயில் கலையரங்கத்தில் தினமும் மாலை சமய சொற்பொழிவுகள், கர்நாடக இசை, ஆன்மீக கருத்தரங்கம், பக்தி இனிசை கச்சேரி, புராண நாடகம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட பெரிய தேரான சுவாமி நெல்லையப்பர் தேர் உட்பட 5 தேர் ஓடும் திருத்தேர் ஓட்டம் வரும் 8ஆம் தேதி நடைபெறுகின்றது. விழாவின் ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர், அறங்காவல் குழுவினர் சிறப்பாக செய்து வருகின்றனர்.